வணக்கம். ஜவைஜெட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். அதாவது அரசியல் அப்படின்னா வருஷம் ஃபுல்லாக உழைக்கணும். ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. சனிக்கிழமை மட்டும் உழைச்சா போதும். ஏதாவது ஐடி பீப்புள் மற்ற சோன்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக இருக்கிறாங்க பாருங்க, அது மாதிரி வந்து அவர் அன்னைக்கு மட்டும்தான் உழைப்பு. மற்றதெல்லாம் சினிமா ஷூட்டிங்காக மற்ற வீட்டில் ஜாலியாக ஏசியில் உட்காந்தா ஓட்டு விழுது நினச்சிட்டாரு போல இருக்கு. இந்த மாதிரி வந்து வீக்கெண்டு விஜய் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து இன்னைக்கு தாவேகா விஜய்க்கு வந்தாச்சு. இருந்தாலும் அவர் புதுசாக ஒரு விளக்கம் சொல்கிறார். இல்லைப்பா, சனிக்கிழமை மற்ற நாள் என்னால் வர முடியும், ஆனால் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருப்பீங்க. அதனால் வந்து சனிக்கிழமை ஒரு நாள் ஃப்ரீயாக இருப்பீங்க, அதனால் உங்களை நான் பார்க்க வர்றேன். ஃப்ரீயாக இருக்கனால உங்களையும் நான் ஃப்ரீயாக பார்க்க முடியும் அப்படின்னு போட்டு சொல்கிறார். இதை பார்த்த சில பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, ரைட்டு, ஓகே, இன்னைக்கு சாதாரணங்க, மற்றபடி தேர்தல் நேரத்தில் சனிக்கிழமை ஒரு நாள் மட்டும் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போயிடுவீங்களா? 234 தொகுதி எத்தனை வருஷமாக பார்ப்பீங்க அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு வந்தாச்சு. அதனால் இதனாலங்க இதன் அடிப்படையில் இதற்கு வந்து விஜய் சம்பந்தப்பட்டவர் எந்த ஒரு பதிலுமே இல்லை. அரசியல்னா வருஷம் ஃபுல்லாக உழைக்கணுங்க. மற்றபடி வந்து இவர் நினைக்கிற மாதிரிலாம் வந்து மாதத்துக்கு ஏதோ ஒரு நேரம், வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரிலாம் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் பட்சத்தில் கட்டாயமாக இது கட்சியா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி வந்தாச்சு. அதே நேரத்தில் தமிழக மீனவர்களை பற்றி பேசக்கூடிய சமயத்தில் இந்திய மீனவர்கள், நமது மீனவர்கள், தமிழக மீனவர் பிரித்து பேசியிருக்கார். இது டோட்டலாகவே வந்து தமிழகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையே கிடையாது. ஒன்றியம் அரசு, மத்திய அரசு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அதை அங்கு சொல்லாமல் தமிழக அரசு குற்றம் சாட்டியிருக்கு. உண்மையிலே அவருடைய அரசியல் அனுபவம் இல்லை அப்படிங்கிறத சுத்தமாகவே காட்டியிருக்கு. அதையெல்லாம் விட அந்த நாகப்பட்டினத்தில் அன்றைக்கு வந்த சமயத்தில் ஆம்புலன்ஸில் ஃப்ரண்ட்டில் எல்லாமே வந்து தாவேக்காவோட உட்காந்துருக்குறாங்க. வழி விட்டாங்க, ரைட்டு, ஓகே. எதற்காக முன்னில் வந்து கேபினில் தாவேக்கா உட்காரணும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வியும் வந்திருக்கு. அதையெல்லாம் விட இன்னொரு கூத்து, எல்லா இடத்துலையும் அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் வந்து டைம் கொடுக்குறாங்க போலீஸார். ஆனால் இவர் 10 நிமிஷம் தான் பேசுகிறார். நாகப்பட்டில் அதே மாதிரி தான். புத்தூர் ரவுண்டானாவில் 1:33 to 1:43 10 நிமிஷம் பேசிட்டார். 10 நிமிஷம் பேசிட்டு அப்புறம் அடுத்த ஸ்டெப்புக்கு திருவாரூர் போயிடார். அப்போ பேசுறதுக்கு எந்த விஷயம் இல்லை அப்படிங்கிறது அவருக்கு அளவுக்கு இருக்கு. பேசுறதுக்கு ஏகப்பட்ட விஷயம் தமிழகத்தில் இருந்தாலுமே அவருக்கு பேச தெரியவில்லை. ஒரே நாள் வாரத்தில் சனிக்கிழமை மட்டும் வந்தால் என்ன பேச முடியும்? அந்த மாதிரி வந்துமே கூட அந்த ஒரு நாளில் 10 நிமிஷம் பேசினா இவர் எவ்வாறு கட்சியை நடத்த முடியும்? ரைட்டு, ஓகே. எல்லாம் வந்து குறைகள் சொல்லிக்கிட்டு தான் இருக்காரோடு இவர் என்ன செய்வார், ஆட்சிக்கு வந்தால் இவர் என்ன செய்வார் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் சொல்லப்படவே இல்லை. அது இன்னைக்கு வந்து விஜய் தொண்டர்களுக்குள்ளே, தாவேகா தொண்டர்களுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிங்கிறப்ப இந்த கட்சியினுடைய